ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிசைன் போடும்போது பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்துட்டு டபுள் த்ரெட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைன் இந்த சைடு இருந்ததுன்னா இந்த சைடு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதாவது லாக் ஸ்டிச்ன்றது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் தான். சின்னதா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம லைன் கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு லைன் இருக்கிறதுனால இந்த சைடு ஒரு ஆப்போசிட் சைடு, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதாவது சின்ன ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சே கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கப்புறம் இங்க ஆப்போசிட் சைடுல ஒரு சின்ன லாக் ஸ்டிச். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல போகும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்து தான் போகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்துட்டு ஷார்ப்னஸ் இருக்கும். இப்போ இங்க ஆப்போசிட் சைடுல ஒரு செயின் ஸ்டிச், அதாவது லாக் ஸ்டிச். இப்போ லைன் இந்த சைடு போறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு சின்ன லாக் ஸ்டிச். இதை நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்ட்டா வரும். இங்க எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம்.